நல்ல காயம்பட்டு தோலே வந்துருச்சு, உள்ளே இருக்கிற சதையும் வந்துருச்சு, ஆனால் ஆறிடுது இல்லை. எப்படி ஆறுது அப்படின்னா அது வந்து சதையை உருவாக்குது. அது அந்த இடத்துல வந்து புது இரத்த குழாய்கள் உருவாகுது, புதுசாக ஸ்கின் உருவாகுது, இதெல்லாம் ஃபார்ம் ஆகுது புதுசாக. அவ்வளோ விஷயங்கள் இருக்கிறதால விஷயம் பிளேட்லெட்டில் இருக்குது. இது அத்தனைக்கும் காரணம் பிளேட்லெட்ஸ் தான், அந்த வூண்ட் ஹீலிங்க்கு. ஸோ அந்த பிளேட்லெட் இதை கண்டுபிடிச்சதுனால என்ன பண்ணாங்க, சரி இதை வூண்ட் ஹீலிங்க்கு யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நம்ம டென்டல் இதில் யூஸ் பண்ண ஆரம்பித்தாங்க, ஆர்த்தோபெடிக் ட்ரீட்மெண்ட்டில் யூஸ் பண்ண ஆரம்பித்தாங்க, கேன்சர் ட்ரீட்மெண்ட்டில் யூஸ் பண்ண ஆரம்பித்தாங்க. எங்கெல்லாம் டிஷ்யூ லாஸ் அதிகமாக இருக்கோ அந்த டிஷ்யூவை மீண்டும் உருவாக்குறதுக்கு பிளேட்லெட்ஸை செயற்கையாக அவங்களுடைய ஓன் பிளேட்லெட் எடுத்து அந்த இடத்துல இன்ஃப்யூஸ் பண்ணி யூஸ் பண்ண ஆரம்பித்தாங்க. ஸ்லோலி அதை ஹேர் க்ரோத்துக்கும் யூஸ் பண்ண ஆரம்பிச்சாங்க. ஃபார்ச்சுனேட்லி ஹேர் க்ரோத்துக்கு தேவையான அத்தனை க்ரோத் ஃபேக்டர்ஸும் பிளேட்லெட்ஸில் இருக்குது. ஓகே, ஃபைப்ரோபிளாஸ்ட் க்ரோத் ஃபேக்டர்னு ஒன்று இருக்குது, வாஸ்குலர் எண்டோத்தீலியல் க்ரோத் ஃபேக்டர் இருக்குது, அது மாதிரி நிறைய க்ரோத் ஃபேக்டர்ஸ் இருக்குது.